அசாயா பெர்லின் அவரோட டூ கான்செப்ட்ஸ் ஆஃப் லிபர்ட்டி, சுதந்திரத்தின் இரண்டு கருத்துக்கள் அப்படிங்கிற புக்ல நெகட்டிவ் லிபர்ட்டிக்கும் பாசிட்டிவ் லிபர்ட்டிக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸை எக்ஸ்பிளைன் பண்றாரு. நெகட்டிவ் லிபர்ட்டி எதிர்மறை சுதந்திரம்னா ஏதோ ஒன்றுல இருந்து கிடைக்கிற தனிப்பட்ட சுதந்திரம். அதாவது எக்ஸ்டர்னல் கன்ஸ்ட்ரைண்ட், வெளிப்புற கட்டுப்பாடுகள்ல இருந்தும் வெளியில இருந்து வர இன்டர்ஃபியரன்ஸ்ல இருந்தும் கிடைக்கிற ஃப்ரீடம். இது சொசைட்டிக்குள்ள இருக்கிற அப்டக்கிள்ஸ், அதாவது தடைகள் இல்லாத நிலை. பாசிட்டிவ் லிபர்ட்டினா ஏதாவது ஒண்ணு செய்யறதுக்கான ஃப்ரீடம், நம்ம விருப்பப்படி செயல்படுறது, ஒருத்தரோட வாழ்க்கைய நம்ம கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறது. அதாவது சொசைட்டில இருக்கிற கட்டமைப்பு ரீதியான வரம்புகளை பொருட்படுத்தாம அதை மீறி முன்னேறதுக்கான பவரை வச்சிருக்கிறது. கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கா? இரண்டு இமேஜினரி பீப்புளோட ப்ராப்ளம்ஸ் இந்த டிஃபரன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணும். இது அதியமான். அவரு ஃப்ரீலேண்ட்ல வாழ்றாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு விஷயம், அவரோட குழந்தைங்க, அப்புறம் வெயிட்ஸ். அப்புறம் இது அணு. அவ லிபர்ட்டியில வாழ்றா. நீதியை எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமா மதிக்கிறா. ஜட்ஜ் ஆகணும்னு கனவு காண்றா. ஆனா ரெண்டு பேருமே நிறைய தடைகளை எதிர்கொள்றாங்க. அதியமானுக்கு இந்த ரெண்டை விட முக்கியமானது வேற எதுவும் இல்லை. ஒன்னு ஹெல்த், இன்னொன்னு ஃபேமிலி. அவனோட தினசரி வேலைக்காக ரொம்ப சீக்கிரமா எழுந்திருப்பான். அப்புறம் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவான். அவன் தன்னோட டயட்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பான். அதே மாதிரி குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கும். இந்த ரெண்டையும் பண்ணாதவங்களை அவன் இழிவா பார்ப்பான். அவனுக்கு அத்தாரிட்டிஸ் பிடிக்காது. ஃப்ரீலேண்ட்ல பப்ளிக் ஹெல்த் கேர் சிஸ்டம்காக நிதி கொடுக்க நிறைய டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க. தன்னோட ஹெல்த்தை கேர் பண்ணாதவங்களுக்காக ஏன்னா மெடிக்கல் பில்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு அவன் வியந்து போறான். அதியமான் இந்த டாக்ஸ் சிஸ்டம்ல இருந்து வெளியே வந்து ஃப்ரீடமா இருக்கணும்னு நினைக்கிறான். குழந்தைங்க தூங்கினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி வெயிட் லிஃப்ட் பண்றது அதியமானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ரீசெண்டா ஃப்ரீலேண்ட்ல இரவு 10 மணிக்கு அப்புறம் பப்ளிக்கா ஒர்க் அவுட் பண்றத தடை பண்ணிடுச்சு. அதியமான பொறுத்த வரைக்கும் அது கவர்மெண்டோட பிசினஸ் இல்ல. அவன் தன்னோட பொழுதுபோக்கு பழக்கங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ற லாஸ்ல இருந்து ஃப்ரீடம் வேணும்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. அதியமானுக்கு பப்ளிக் ஸ்கூல்ஸும் பிடிக்காது. அது யூஸ்லெஸ்னு நினைக்கிறான். தன்னோட குழந்தைங்களுக்கு வீட்லயே டீச் பண்ண ஆசைப்படுறான். ஆனா ஃப்ரீலேண்ட்ல ஹோம் ஸ்கூலிங் சட்ட விரோதமானது. அதியமானுக்கு அது அநியாயம்னு தோணுது. கம்பல்சரி எஜுகேஷன்ல இருந்து ஃப்ரீடம் வேணும்னு நினைக்கிறான். கடைசியா இதெல்லாம் போதும்னு நினைச்சு அவன் லிபர்ட்டிக்கு மூவ் ஆகுறான். அங்க டாக்ஸ் கம்மி, கவர்மெண்ட் சின்னது, அப்புறம் எக்ஸ்டர்னல் கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல இருந்து அதிக ஃப்ரீடம் கிடைக்கும்னு அவன் நம்புறான். அணு ஏற்கனவே அங்க இருக்கா. அங்க அவ சிக்கிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சமீபத்துல அணு கீழே விழுந்து அவளோட கால் உடைஞ்சிடுச்சு. இப்போ அவளுக்கு சர்ஜரி பண்ணணும். ஆனா லிபர்ட்டியில மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதை பே பண்ண அணு லோன் எடுக்கணும். இந்த சிஸ்டம் அன்ஃபேர்னு அவன் நினைக்கிறா. டீசென்டான அஃபோர்டபுள் ஹெல்த் கேரை வாங்குற ஃப்ரீடம் அவளுக்கு இல்லைன்னு ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் நிலைமை இன்னும் மோசமா போகுது. சர்ஜரிக்கு அப்புறம் அணு தன்னை திரும்பவும் நார்மலா மீட்டு கொண்டு வர அவளோட வீட்டை சுத்தி வாக் போறா. அப்போதான் ஸ்ட்ரீட்ல இருக்கிற கார்ல இருந்து வர்ற புகைய அவ ரொம்ப வெறுக்கிறத ரியலைஸ் பண்றா. அவ சுவாசிக்கிற புகை ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு தெளிவாவே தெரியுது. சரியா ரெக்கவர் ஆகிற ஃப்ரீடம் தன்கிட்ட இல்லைன்னு அணு நினைக்கிறா. இந்த அநீதி அணுக்கு ஒவ்வொரு நாளும் காலையிலையும் ராத்திரியிலையும் தான் ஒரு ஜட்ஜ் ஆகணும்னு இருந்த அவளோட ஆசையை ஞாபகப்படுத்துது. ஆனா அவ ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து வந்ததால யூனிவர்சிட்டி டியூஷன் ஃபீஸ் கட்ட முடியல. இன்னொரு லோன் எடுக்கிறத நினைச்சாலே பயமா இருக்கு. கடைசியா அவ ஃப்ரஸ்ட்ரேட்டடாவும் கசப்புணர்வோடையும் இருக்கிறா. தன்னோட கனவுகளை அடைய அவகிட்ட ஃப்ரீடம் இல்லைன்னு நினைக்கிறா. லிபர்ட்டியில அணு ஹாப்பியா இல்ல. அதனால ஸ்ட்ராங்கர் வெல்ஃபேர் ஸ்டேட் இருக்கிற ஃப்ரீலேண்டுக்கு மூவ் ஆகுறா. அந்த சமுதாயத்துல அவளுக்கு தன்னோட அதிகாரத்தை ஸ்ட்ரக்சரல் லிமிட்டேஷன்ஸையும் தாண்டி செயல்படுத்துற உரிமை இருக்கு. நெகட்டிவ் லிபர்ட்டியை சப்போர்ட் பண்றவங்க கிளாசிக்கல் லிபர்ட்டியன் தாட்ஸ், அதாவது தனிநபர் சுதந்திர ஆதரவு சிந்தனை மேல அனுதாபப்படுறாங்க. அவங்க ஸ்டேட்டை இண்டிவிஜுவல் ஃப்ரீடமை கட்டுப்படுத்துற கோயர்சிவ் ஃபோர்ஸ், அதாவது ஒரு வலுக்கட்டாய சக்தியா பாக்குறாங்க. அவங்க ஒரு சின்ன கவர்மெண்ட், அதுல கொஞ்சம் டாக்ஸும் குறைவான ரெகுலேஷன்ஸும் இருக்கிறத விரும்புறாங்க.
பாசிட்டிவ் லிபர்ட்டியை சப்போர்ட் பண்றவங்க தங்களை ஒரு சமூக தாராளவாதிகளாக அடையாளப்படுத்திக்கிறாங்க. அவங்களுக்கு பொதுவா ஒரு பெரிய வெல்ஃபேர் ஸ்டேட், அதுல வெல்த்தை எல்லாருக்கும் உதவுற மாதிரி பகிர்ந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எந்த மாதிரியான ஃப்ரீடம் வேணும்? அப்புறம் ஐசாயா பர்லினோட 2 கான்செப்ட்ஸ் ஆஃப் லிபர்ட்டி தியரி சரியா இல்ல தப்பா? உங்க தாட்ஸை கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நாங்கள் காம்ப்ளிகேட்டட் ஐடியாஸை சிம்பிள் கார்ட்டூன் அனிமேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். patreon.com ஸ்ப்ரவுட்ஸுக்கு விசிட் பண்ணுங்கள். அது எப்படி ஒர்க் ஆகுது, உங்களுக்காக என்ன இருக்குன்னு பாருங்கள். வெப்சைட்டில் உங்களோட வருகையை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் ஒரு லைஃப் லாங் லேர்னராக இருந்தாலும், பேரண்ட்டாக இருந்தாலும், எஜுகேட்டராக இருந்தாலும் sproutsschools.com வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். அங்கே இந்த வீடியோ கூட இன்னும் நிறைய வீடியோ லெசன்ஸ், அடிஷ்னல் ரிசோர்ஸஸ், கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மற்ற வீடியோவையும் பாருங்க. எங்க கூட யூடியூப்லயும் கீழே இருக்கிற patreon.com ஸ்ப்ரவுட்ஸ்லயும் ஜாயின் பண்ணுங்க. இன்னும் சில இன்ஃபர்மேஷனுக்கும், கிளாஸ் ரூம் எக்ஸசைஸ்க்கும், பேக்ரவுண்ட் இல்லாத வீடியோவுக்கும் sproutschool.com வெப்சைட்டை செக் பண்ணுங்க.